பெண்கள் தனிமையா இருக்க முடியுமா? இல்ல பெண்கள் தனிமையா நடக்கத்தான் முடியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய வீட்டுக்கு வருமா? மலையை பார்க்க முடியல, சிலையை பார்க்க முடியல, எல்லாத்தையுமே நாசம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாலைவனமாகிற அளவுக்கு தமிழகம் வறண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல பக்கத்து கேரளாவிலேயோ கர்நாடகத்துக்கோ போய் ஏதாவது பாம்பு ஊம்பு பிடிச்சி ஏதாவது கூலி வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். அம்மா வந்தா பாப்போம், இல்லைன்னா நம்ம வேறு மாநிலத்திற்கு போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழக மக்களை பார்த்து நான் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று நம்மை எல்லாம் தட்டி எழுப்பி அநேகமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். என் கரத்தை வலுப்படுத்துங்கள், தமிழ்நாட்டை வலுப்படுத்துகிறேன் என்று ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அம்மா அவர்களை நீங்கள் நம்பினீர்கள், உங்களை அம்மா அவர்கள் நம்பினார்கள். இரண்டு பேருடைய நம்பிக்கை வீண் போகாமல் சென்ற சட்டசபை தேர்தலில் உங்கள் வாக்குகளை இரட்டை இலையிலே கொட்டொன்று கொட்டி அதிக பெரும்பான்மை வாக்குகளை கொடுத்து புரட்சி தலைவர்